பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மார்க் 11:22 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தை இது. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல நிறைய ஆயிடுச்சு. இல்ல, நீங்க இன்றைய தினத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை படைத்த, உங்களை உருவாக்கின, உங்களை உண்டாக்கின கடவுள் மீது நம்பிக்கையா இருங்க, தேவன் மீது நம்பிக்கையா இருங்க. இயேசு விதமாக நமக்கு ஒரு ஊமையை சொல்லி கொடுக்கிறார். என்னன்னா, ஒரு அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா, விசுவாசத்தோட சொன்னா அது அப்படியே நடக்கும். பெரிய பிரச்சனைகள், உங்களுக்கு பாரமான பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. அதை பார்த்து நீங்க விசுவாசத்தோட இது கடந்து போன்னா அது கடந்து போயிடும். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காரியம் கரெக்டாக நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சந்தேகத்தோடு இந்த காரியத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சந்தேகத்தினால என்ன நடக்கும்னா ஒரு காரியமும் நடக்காது. தேவன்கிட்ட சேர்கிறவர்கள் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்முடைய விசுவாசத்தை ஆசீர்வதிப்பார். நான் நம்புகிறது அவராலே வரும், அவர் என்னை நிச்சயமாக நடத்துவார்னு நம்பணும். நீங்கள் நம்பலை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதில் தான் நம்ம வாசிக்கிறோம். மார்க் 1:6 வசனத்தில் வாசிச்சோம் என்றால், சந்தேகப்படுகிறவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? காற்றினால் அடிக்கப்பட்டு அலைக்கு ஒப்பா இருக்கிறான். காற்று அடிச்சதுமே அலை பொங்கி பொங்கி வருது போல பெருசா அந்த காரியத்தை போல தெரியும். அது வந்து போகுதே தர அதிலிருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதை போல தான் நம்ம இன்னைக்கு சந்தேகப்படுறதுனால என்னெல்லாம் நடக்குது, தேவன்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம விருதாவா சபைக்கு வரோம், போகிறோம், பண்ணுறோம், எல்லா காரியத்தையும் நம்ம செய்கிறோம். ஆனால் சந்தேகப்படாமல் கேட்கணும். அதுதான் யோவானும் சொல்லுகிறாரு. ஸோ நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று அவர் யோவான் 14:1 சொல்லியிருப்பார். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. நாம் படைத்த ஆண்டவர் நமக்காக யாவும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இயேசுவும் அதை தான் சொல்கிறாரு, யாக்கோபும் அதை தான் சொல்கிறாரு, யோவானும் அதை தான் சொல்கிறாரு. இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களை அடியனும் அதை தான் சொல்கிறேன். பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, அதை மனுஷங்கிட்ட கொண்டு போகாதீங்க. கொண்டு போனீங்கன்னா அது நடக்கும்னு நம்பாதீங்க, அது நடக்கவே நடக்காது. ஸோ ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொல்கிறாரு, உன் முன்னாடி இருக்கிற அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லு, அது கண்டிப்பாக சமுத்திரத்தில் கடந்து போகும். அப்படின்னா பெரிய காரியத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய தொகையாக இருக்குது, இது எப்படி கிடைக்கும்? இவ்வளோ லட்சம் எனக்கு எப்படி கிடைக்கும்? இவ்வளோ பெரிய காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவரே, இந்த திருமணத்தை எப்படி முடிக்க முடியும்? ஆண்டவரே, இந்த வியாதி எப்படி போகும்? ஆண்டவரே, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி ஆண்டவரே நார்மலாக மாறும்? இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளா அதெல்லாம் தேவன் செய்ய மாட்டார் நம்பாதீங்க. அப்பேற்பட்ட விஷயத்தை தான் தேவன் செய்வேன் என்று இந்த வீட்டில் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் கொண்டு வாங்க. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பையன் இருந்தால், அந்த வாலிப பையன் அந்த பிசாசின் பிடியில் இருக்கும்பொழுது பிசாசு ஒவ்வொரு முறையும் அவனை தீயில தள்ளினதுன்றது வசனம் சொல்கிறது. நெருப்புல, தீயில, தேவையில்லாத இடத்துல அவன் விழுந்து அவனை கொல்ல முயற்சி பண்ணது. அப்பொழுது அந்த தகப்பன் இயேசு கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, நீர் எப்படியாகலும் என் மகனை சுகப்படுத்தும் என்று சொல்லுகிறான். மனுஷங்கிட்டலாம் போன அது முடியல, உங்ககிட்ட வந்திருக்க ஆண்டவரே, எப்படியாகலும் சுகப்படுத்தும் என்று வருகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிக்க கூடும் என்றால் இது நிறைவேறும் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். பெரிய பிரச்சனை, இந்த பிசாசின் கிரியையினால நாங்கள் அகப்பட்டிருக்கோம், இது எப்படி மாறும் தெரியலன்னா நீங்கள் விசுவாசிக்க கூடும் என்றால் இன்றைக்கு அந்த விசுவாசத்தின்படி பெரிய பிரச்சனைகள் கடந்து போகும். மலை போன்ற பிரச்சனைகள் கடந்து போகும். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்ய காத்திருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஆமென், அல்லேலூயா. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனிடத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, அவனால் எந்த காரியத்தையும் உருவாக்க முடியாது. நீங்கள் தேவனிடத்தில் வந்தால் மாத்திரம்தான் புது காரியத்தை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்க. அவர் செய்வாருன்னு அவரை நோக்கி பாருங்க. அவ்விசுவாசத்தை கொண்டு வராதீங்க. அவ்விசுவாசமாக இருந்தால் எந்த காரியம் நடக்காது. இன்றைய பிரசங்கம் உங்களுக்குரியது. எந்த காரியமோ அந்த காரியத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வியாதியா, பலவீனமா, பயமா, எந்த காரியமாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் மாற்றுவார். பண பிரச்சனையா, வீட்டின் காரியமா, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் அந்த காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா. எது தடைக்கல்லோ அந்த தடையை இயேசு நாமத்தில் இப்பொழுதே நம்ம அதை சபித்து கட்டுவோம். நீங்கள் விசுவாசத்தோடு எழுந்து இந்த பிரசங்கத்தை கேட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, சபையில் இருக்கிற பிள்ளைகள் நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். மலை போன்ற இந்த பிரச்சனைகள் எப்படி போகும் என்று ஒரு பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் இயேசு நாமத்தினால் சமுத்திரத்தை தள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு திறந்த வாசலை வைப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை காண செய்வீராக. கர்த்தாவே, ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே கர்ப்ப தடைகளை இயேசு நாமத்தினால் எடுத்து போடும், கர்ப்பத்தை திறந்தருளும் ஆண்டவரே. பிள்ளை செல்வத்தினால இடைக்கட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. பண பிரச்சனையினால தவித்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பணத்தின் காரியத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த வேளையில் வியாதியோடு போராடுகிறவங்களுக்கு வியாதியை நீக்கி ஆண்டவரை பூரண சுகத்தை கொடுத்து வழி நடத்தும். நீ சொன்ன வாக்கின்படியே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் விசுவாசத்தை உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். என் பிள்ளைகளும் விசுவாசத்தோடு இருக்க கிருபத்தாங்க. அவ்விசுவாசத்தை கொடுக்கிற பிசாசை சபித்து கட்டுகிறேன். விசுவாசத்தோடு நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.